இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த இமேஜை இந்த மாதிரி இமேஜில் சேஞ்ச் பண்ணுறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் நம்ம எப்படி நியான் எஃபெக்டில் உள்ள நம்ம ட்ரையாங்கிள் எப்படி ஆட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். பிளாக் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் வந்துடும். வந்தோடனே என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம எந்த இமேஜ் ஆட் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் போட்டோ கொடுத்துக்கிறேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் ஆகிடுச்சு இந்த இமேஜ். ஆட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி என் இமேஜை மட்டும் அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கட்டாகி வந்திருக்கும். இதில் வேணாங்கிறத வந்து நம்ம எரேஸ் ஆப்ஷனுக்கு அமுத்தி அழிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல விட்டுருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்படி அந்த இடத்துலலாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த இடமும் இப்போ நம்ம இமேஜில் கட் பண்ண இடத்துல வந்துடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எரேஸ் பண்ணியாச்சு. எரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விரல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோன்னே இப்போ சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணோன்னு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும் அந்த இமேஜ். இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர் ஆப்ஷன் போயிருங்க. போயிட்டு நியான் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்களா? டைப் பண்ணோன்னே இப்போ அந்த இமேஜ் வந்துச்சு. இப்போ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி நியான் எஃபெக்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நியான் எஃபெக்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை பார்த்தீங்கன்னா மேலே கிளிக் பண்ணி மூவ் டவுன் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜுக்கு பின்னாடி வந்துடும். மூவ் டவுன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ என்ன பண்ணலான்னா ஃபுல் இமேஜை செர்ச் பண்ணி வச்சுட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ஃபுல்லாகவே உங்கள் இமேஜுக்கு ஏற்ற சைஸ்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இமேஜை கிளிக் பண்ணி அதை அப்படியே ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குங்காட்டி இந்த மாதிரியே வச்சுக்கலாம். நான் என் இமேஜ் வந்து ஹாஃப் சைடில் இருக்குங்காட்டி நான் இந்த மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் இமேஜ் எப்படி வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என் இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அதை அப்படியே கீழே வச்சுக்கிறேன். ஏன்னா என் ஹெட் ரொம்பவே மேலே போயிடுச்சு, நான் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா என் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி பார்க்குறேன் நான் என் இமேஜில். இப்போ என்ன பண்ணலான்னா எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் இங்கே இருக்கிறதெல்லாம் அழிச்சிக்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த நியான் தெரியாத மாதிரி மட்டும் வைங்க, அழிங்க. பார்த்தீங்கன்னா அழிச்சாச்சு. நம்ம அழிச்சோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஃபெக்ட்டுக்காக என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கிறத மட்டும் இப்படி அழிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி அழிஞ்சதெல்லாம் ரிட்டர்ன் திரும்பி வந்துடும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லாயிருக்கும் இந்த ஒரு எஃபெக்டில் யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணியாச்சு. பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரோஸ் கலர் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோஸ் கலர் மேலே நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம். கரெக்டாக அந்த ரோஸ் கலர் மேலே மட்டும் வரைங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா நம்ம கைக்கு முன்னாடி வந்து அந்த கோடு வந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
அப்படியே நம்ம இந்த இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, வேறு எதையும் அழிச்சிடாதீங்க. அழிச்சிட்டே நம்ம திரும்பியும் இன்னொரு வேலையாக இருக்கும். இப்போ நம்ம இது கரெக்டாக நம்ம வச்சாச்சு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணோன்னா வாங்க இப்போ அடுத்து டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு நம்ம இமேஜோட ஒப்பாசிட்டி இப்போ அதிகமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஒரிஜினலாக பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்ன நம்ம இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்த மாதிரி இருக்குது அந்த ஒரு கோடு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம் தெரியாத மாதிரி. என்னென்ன இப்போ நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்தோன்னே இப்போ வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இமேஜ் அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம இப்போ எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னா டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் போய்க்குங்க. அட்ஜஸ்ட் போயிட்டு இதுக்கு பிரைட்னஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் எந்தெந்த ஆப்ஷனை நான் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது டெம்பரேச்சரு நம்ம ஒரு ஹை ஃபீல்டில் தரும். அது நமக்கு இப்போ இப்போதைக்கு அளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் தேவையில்லை, ஏன்னா ரொம்ப கலர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு எல்லோயிஷாக நம்ம அதை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்னா டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ இதில் நம்ம ஷேடோ வேணும்னாலும் நம்ம ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் வச்சுக்கலாம். எஃபெக்ட்ஸு பிளெண்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் ஆகிடுச்சு. என்ன வேணால் டிக் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணுற ஆப்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி சேவ் ஆகி வந்துடும். இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இந்த இடத்துல இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஒரு ஏரோ மார்க், ஒரு டவுன்லோட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு கேலரின்னு வரும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இப்போ கேலரின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு கேலரின்னு பார்த்தீங்கன்னா கேலரியில் சேவ் வரும். மற்றபடி இல்லை வேறு எதாவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வேறு ஷேர் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். மோர் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஆப்ஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.